இப்போதெல்லாம் ஓடிடியில் படம் பார்ப்பது மக்கள் மத்தியில் மிகவும் பரவலாகி வருகிறது. இதற்கு முன்பெல்லாம் மக்கள் தியேட்டர் சென்று குறிப்பிட்ட ஒரு சில படங்களை மட்டும்தான் பார்ப்பார்கள். ஆனால் இப்போதெல்லாம் படம் நேரடியாக ஓடிடியில் வெளியானதால் மக்கள் வீட்டிலிருந்தே படம் பார்க்க அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது ஒரு வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது. பல வகையான படங்களை கொண்டதுதான் ஓடிடி தளம். நீங்கள் த்ரில்லர் பட ரசிகர்களா? அப்போது நீங்கள் நிச்சயம் பார்க்க வேண்டிய 5 த்ரில்லர் படங்களை பற்றி நாம் பார்ப்போம். மிரளவைக்கும் மிஸ்ட்ரி த்ரில்லரான இந்த படத்தில் மனோய் பாஜ்பாய், பிராச்சி தேசாய், பாருல் குலாட்டி ஆகியோர் லீட் ரோலில் நடித்துள்ளனர். கதையின்படி ஏசிபி அவினாஷ் மற்றும் அவரது குழுவினர் தினைட்டவில் பாரில் நடந்த துப்பாக்கிச்சூடு குறித்த விசாரணையில் ஈடுபடுகின்றனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் எதிர்பாராத திருப்பங்களும் வெளிவருகிறது. இந்த படம் ஒரு நல்ல மிஸ்ட்ரி கதை மட்டுமல்ல, கிரைம் இன்வெஸ்டிகேஷனில் ஏற்படும் இன்னல்களையும் இந்த படத்தில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கும். ஹோமி அடஜனியா இயக்கிய இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தில் பங்கஜ் திரிபாதி, சாரா அலிகான், விஜய் வர்மா ஆகியோர் லீட் ரோலில் நடித்துள்ளனர். கரிஷ்மா கபூர், சஞ்சய் கபூர், அஷிம் குலாட்டி, டிம்பிள் கபாடியா ஆகியோர் துணை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். கொலை சம்பவம் குறித்த விசாரணையில் ஈடுபடும் போலீசாருக்கு கொலையின் பின்னணியில் இருக்கும் மர்மம் குறித்து தெரிய வருகிறது. அதன் பின் இதை சுற்றி நடக்கும் சம்பவங்கள்தான் கதை. இந்த மிரளவைக்கும் த்ரில்லர் படத்தில் நடிகர் பங்கஜ் திரிபாதி சீத் ஸ்ரீவச்சவா என்ற லீட் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மோச் ஐட்ஷா என்ற வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீவச்சவா தான் யார் என்பதை கண்டுபிடிக்க பல்வேறு கோணங்களில் இருந்து தடயங்களை ஒன்றாக சேர்க்க முயற்சிக்கிறார். அந்த தேடலின் போது சிட்பண்ட் முறைகேடு ஒன்றையும் சரிசெய்ய முயற்சிக்கிறார். இதன் மூலம் வெளிவரும் பல தடுக்கிடும் உண்மைகள்தான் படத்தின் கதை. ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் வெளியான மிஸ்ட்ரி த்ரில்லர் திரைப்படம்தான் மெரி கிறிஸ்துமஸ். இந்த படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் கத்ரினா கைப் லீட் ரோலில் நடித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் அன்று நடக்கும் கொலை, விஜய் சேதுபதியின் ஆல்பர்ட் கதாபாத்திரத்தை சுற்றி நடக்கும் மர்மம்தான் படத்தின் கதை. சுஜோய் கோஷ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் ஜானே ஜான். இந்த படம் வெளியாகி பலரின் பாராட்டுக்களை பெற்றது. கொடுமைக்கார முன்னாள் கணவன் கரீனாவின் வாழ்க்கையில் மீண்டும் நுழைவதால் ஏற்படும் திடீர் திருப்பங்கள், ஒரு கட்டத்தில் அவனை கொலை செய்யும் கரீனா அந்த கொலையை எவ்வாறு மறைக்கிறார், அதில் இருக்கும் மர்மம் இவரை சுற்றி நகரும் கதைதான் ஜானே ஜான் திரைப்படம். இனிய சினிமா பிரியர்களே, மேலும் பல திரைப்பட விமர்சனங்களை கண்டுகளிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அன்ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த படத்தின் திரை விமர்சனத்தில் சந்திப்போம். உங்கள் லியோ சினி டைம்.